மொழி என்பது ஒரு மனிதனுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் இன்னொரு மனிதனுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம். எந்த ஒரு மொழியும் ஒரு மனிதனுடைய அறிவை வளர்த்து விடாது. ஆங்கிலம் ஒரு மனிதனுடைய அறிவை அளக்கக்கூடிய அளவுகோல் அல்ல. உலகம் போற்றும் உத்தம தலைவன் ஸ்டாலினுக்கு ஒரு வரி ஆங்கிலம் தெரியாது. சோவியத் ஏகாதிபத்தியை கட்டி புரண்ட லெனினுக்கு ஒரு வரி ஆங்கிலம் தெரியாது. வியட்நாம் மக்களுடைய நெஞ்சத்திலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கக்கூடிய கோசிமின்னுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலம் ஒரு மனிதனுடைய அறிவை அளக்கக்கூடிய அளவுகோல் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒருவன் சிறப்பாக ஆங்கிலம் பேசுகின்றான் என்று சொன்னால் அவன் அறிவாளி என்பதற்கான அங்கீகாரம் அல்ல. ஆனால் அவன் அறிவாளியாக இருப்பானோ என்பதற்கு அது ஒரு அடையாளம், மறுப்பதற்கில்லை. காரணம், தாய்மொழியை விட்டுவிட்டு அவன் அந்நிய மொழியில் சிறப்பாக பேசுகின்றான் என்று சொன்னால் அவன் அறிவாளியாக இருக்கக்கூடும் என்பதற்கான ஒரு அடையாளம்தான் என்பதை மறுப்பதற்கு இல்லை. தாய்மொழியில் சிறந்து விளங்காத எந்த ஒரு மனிதனும் மாற்று மொழியில் சிறந்து விளங்கியதாக உலக அளவிலே சரித்திரம் கிடையாது. தாய்மொழி ஒரு மனிதனுக்கு கண் போன்றது, மாற்று மொழி கண்ணாடி போன்றது. கண்ணை குத்தி கெடுத்துவிட்டு கண்ணாடி போட்டுக் கொள்வதில் எந்த பலனும் இல்லை என்று அறிஞர் அண்ணா கூறினார். அறிஞர் அண்ணா தமிழகத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்பதை நாடறியும். இந்திய பாராளுமன்றத்திலே கன்னி உரையாற்றி கடமையை நிறைவேற்றுவதற்காக அண்ணா எழும்புகின்றார். அண்ணாவினுடைய உயரத்தை பார்த்து வடநாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் எள்ளி நகையாடுகின்றார்கள். இந்த மனிதனா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நம்மை கேலியும் கிண்டலும் செய்கின்றார் என்று சொல்லி 15 நிமிடங்கள் அறிஞர் அண்ணா ஆங்கிலத்திலே இந்திய பாராளுமன்றத்திலே உரையாற்றுகின்றார். அறிஞர் அண்ணாவினுடைய ஆங்கில உரையை கேட்டு இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு அமைதி நிலவுகின்றது. அமைதி என்று சொன்னால் பொன்னான வாழ்வு மண்ணாகி போகும்போது மயானத்திலே ஒரு அமைதி ஏற்படுமே, அந்த அமைதி ஏற்படுகின்றது. ஒரு கவிஞனின் வரிகளில் வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊசி விழுந்தால் ஓசை கேட்கக்கூடிய அளவுக்கு அமைதி நிலவுகின்றது. அறிஞர் அண்ணாவினுடைய ஆங்கில உரையை கேட்டு அசந்து போன அன்றைய பாரத பிரதமர் த டாலஸ்ட் மேன் சமாதானத்தை தேடி தேடி வானமறை பறந்து நீலவானத்தில் வெண்புறாக்களை பறக்க விட்டானே ஆசிய ஜோதி மாமன்னன் நேருவே லாபியிலிருந்து இறங்கி வந்து அறிஞர் அண்ணாவை அரவணைத்து கொண்டு ஐ ஹேவ் never heard such a type of English in India. I am remember the glorious things of high Rome in England, keep it up. இது போன்ற ஆங்கிலத்தை நான் இந்த இந்திய திருநாட்டில் கேட்டதில்லை. நான் கல்வி வென்ற உலக புகழ் பெற்ற கல்விக்கூடம் இங்கிலாந்திலே ஹேரோமிலே இருக்கின்றது. அந்த பள்ளியல்லவா எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்களுடைய ஆங்கிலத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகின்றது என்று சொல்லி சபாநாயகரிடத்தில் எவ்வளவு நேரம் பேசுவதற்கு ஒதுக்கி இருக்கின்றீர்கள் என்று அண்ணா கேட்கின்றார். சபாநாயகர் கூறுகின்றார் only 5 minutes, இன்டெஃபினிட் டைம். எவ்வளவு நேரம் பேசுகின்றாரோ பேச விட்டு விடுங்கள் என்று அண்ணா சொல்லிவிட்டு அவருடைய அறைக்கு செல்கின்றார். 15 நிமிடங்கள் மட்டும் கொடுக்கப்பட்ட அண்ணா 55 நிமிடங்கள் ஐ ஆம் எ ரவுடியன் ஸ்டாக், நான் திராவிட கலைக்களஞ்சியத்தில் இருந்து வருகின்றேன் என்று கொட்டி முழங்கிக் கொண்டு பேச்சை முடித்து கொண்டு அறிஞர் அண்ணா நெஹ்ருவை பார்க்க செல்கின்றார். அண்ணாவை பார்த்த மாத்திரத்திலே நெஹ்ரு எழுந்து நின்று வாட் மிஸ்டர் அண்ணாதுரை வாட் யூ வாண்ட், என்ன அண்ணாதுரை உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். வேறொன்றுமில்லை, நான் மிகவும் குள்ளவானவன், நான் வசீகரவான தோற்றத்திற்கு சொந்தக்காரன் அல்ல, என் சட்டையின் கைவடிப்புகள் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கின்றது. என்னை பார்த்தால் யாருக்குத்தான் சிரிப்பு வராது? என்னை பார்த்து உங்களுடைய சகாக்கள் சிரித்ததற்காக நீங்கள் அவரிடத்தில் கோபித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அண்ணா நேரிடத்தில் கேட்கின்றார். அதற்கு அண்ணா கூறுகின்றார், நீங்களா குள்ளமான மனிதர்? உங்களுடைய உயரத்தை இன்றைக்கு இந்திய பாராளுமன்றத்திலே 50 அடி உயர்த்தி காண்பித்திருக்கின்றீர்கள். அப்பப்பா, எங்களுடைய நாட்டிலும் ஆங்கிலம் பேசுவதற்கு இப்படி ஒருவன் இருக்கின்றான் என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏல் பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய உதவியாளர்களை வர சொல்லி நான் இதோ கடிதம் எழுதியிருக்கின்றேன். இன்னும் 15 நாட்களில் அங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும், நீங்கள் அங்கே சென்று ஆங்கிலத்தில் உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி மாமன்னர் நேரு அண்ணாவுக்கு கட்டளையிடுகின்றார். அந்த கட்டளையை ஏற்று அண்ணா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஆங்கிலத்திலே உரையாற்றுகின்றார். அண்ணாவினுடைய ஆங்கில உரையை கேட்டு அசந்து போன அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம் அல்ல, உங்களுடைய ஆங்கிலம் இங்கிலாந்திலும் பேசப்படவில்லை, அமெரிக்காவிலும் பேசப்படவில்லை. அதுபோன்று ஒரு புதிய உக்தியை கையாண்டு நீங்கள் பேசுகின்றீர்கள். பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் பெஸ்ட் ஆர்டர். இந்த கலையை நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? ஆங்கிலத்தை நீங்கள் சுவாசித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அண்ணாவிடத்தில் கூறிய போது அண்ணா கூறினார், நான் அன்னை தமிழை சுவாசிக்கின்றேன், ஆங்கிலத்தை நேசிக்கின்றேன், என் சுவாசம் நின்றுவிட்டால் என் நேசம் போய்விடும் என்று சொல்லி அண்ணா கூறினார். அண்ணாவுக்கு சப்கலோசிஸ் என்ற பட்டத்தை அவர்கள் வழங்கினார்கள்.
அப்படி தாய்மொழியில் சிறந்து விளங்காத எந்த ஒரு மனிதனும் மாற்று மொழியில் சிறந்து விளங்கியதாக உலகளவிலே சரித்திரமில்லை. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லோருமே தாய்மொழியாம் தமிழ் மொழியை சிறப்பாக கற்றுக்கொண்டால்தான் ஆங்கில மொழியில் அவர்கள் சிறந்து விளங்க முடியும் என்பதற்கு எந்த விதமான இரண்டாம் தரமான கருத்திற்கு இடமே இல்லை. தமிழே